வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பதிவில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கம் அப்படின்ற தலைப்பின் கீழே இந்தியாவில் சங்கங்கள் உருவாதல், இந்தியாவில் என்னென்ன சங்கங்கள் எந்தெந்த பகுதியில் உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய வீடியோவில் நம்ம இந்திய தேசியத்திற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். பாடத்துக்கு போகலாமா? பாருங்கள், 19ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் இந்திய தேசியம் பல அரசியல் சார்ந்த அமைப்புகள் மூலம் தெளிவாக வெளிப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் தான் என்னது, இந்தியாவில் பல அரசியல் சார்ந்த அமைப்புகள், அதாவது சங்கங்கள் உருவாக்கப்பட்டது. அதன் மூலமாக இந்திய தேசியம் என்னது வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த அமைப்புகள் எல்லாமே வங்காளம், பம்பாய், சென்னை போன்ற ராஜதானிகளில் தோற்றுவிக்கப்பட்டது. ராஜதானினா மாகாணம், சரிங்களா, பிரசிடென்சி. இப்போ நம்ம சென்னை ராஜதானி பகுதியில் தோற்றுவிக்கப்பட்ட சங்கங்கள் பற்றி பார்க்க போகிறோம். சென்னை பகுதியில் தோற்றுவிக்கப்பட்ட முக்கியமான சங்கத்தில் முதலாவது சங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பானது 1852ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பெற்ற காலத்தால் முற்பட்ட அமைப்பான இந்த அமைப்பு, சரிங்களா, அப்போ சென்னை வாசிகள் சங்கம் தான் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு தனிப்பட்ட குழுக்களுடைய விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களின் தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் சென்னை வாசிகள் சங்கம். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா மேற்கத்திய முறையில் தென்னிந்தியாவில் துவங்கப்பட்ட முதல் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சென்னை வாசிகள் சங்கம் தான். மேற்கத்திய முறையில் தென்னிந்தியாவில் துவங்கப்பட்ட முதல் அரசியல் சார்ந்த அமைப்பு சென்னை வாசிகள் சங்கம். இந்த சென்னை வாசிகள் சங்கம் வங்காள பிரிட்டிஷ் இந்திய கழகத்தினுடைய கிளையாக துவங்கப்பட்ட அமைப்பு தான் சென்னை வாசிகள் சங்கம். சென்னை வாசிகள் சங்கம் எப்போது துவங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1852 பிப்ரவரி 26ஆம் நாள் கஜலூர் லட்சுமி அரசு, சீனிவாசனார் மற்றும் அவர்களை சேர்ந்தவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் சென்னை வாசிகள் சங்கம். இதனுடைய முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் 1852 பிப்ரவரி 26ஆம் நாள், சரிங்களா. இந்த அமைப்பில் வணிகர்களே தான் அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்களாக இருந்திருப்பாங்க. அதனால் தனது உறுப்பினர்களின் நலன்களை முன்னெடுப்பது, இந்த அமைப்பு என்ன செஞ்சிச்சுன்னா தனது உறுப்பினர்களுடைய நலன்களை முன்னெடுப்பது, வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது. ஏன்னா அதில் வணிகர்கள் தானே அதிகம் இருக்காங்க. அதனால் அந்த இறக்குமதி வரியை ஏற்றுமதி வரியை குறைப்பதற்கான கோரிக்கை வைப்பது போன்ற நோக்கங்களை இந்த அமைப்பு உள்ளடக்கியதாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவு அளிக்கிறத இந்த அமைப்பு எனது கடுமையாக எதிர்த்தது. மக்களின் நிலை, அவர்களுடைய தேவைகள் ஆகியவற்றின் மீது அரசினுடைய கவனத்தை திருப்பக்கூடிய பணியை இவ்வமைப்பு மேற்கொண்டது. 1856 வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதைப்படுத்தப்படுவதற்கு எதிராக இந்த அமைப்பு ஒரு போராட்டம் நடத்தியது. அந்த போராட்டம் தான் இந்த அமைப்பினுடைய மிக முக்கியமான பங்களிப்பாகும். இந்த போராட்டத்தின் விளைவாக என்ன நடந்துச்சு, இந்த சென்னை வாசிகள் சங்கம் மேற்கொண்ட போராட்ட முயற்சிகளின் விளைவாக சித்திரவதை ஆணையம், சரிங்களா, சித்திரவதை ஆணையமானது ஒழிக்கப்பட்டது. சித்திரவதை சட்டமும் ஒழிக்கப்பட்டது. சித்திரவதை ஆணையம் ஒழிக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க, சித்திரவதை சட்டம் என்ற ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. அதன் காரணமாக இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் விவசாயிகளை சித்திரவதை செய்வது தடுக்கப்பட்டது. இதுதான் சென்னை வாசிகள் சங்கம் செய்த ஒரு மிகப்பெரிய பங்களிப்பே. முக்கியமானது என்னது, இந்த சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டு சித்திரவதை ஆணையம் அமைக்கப்பட்டதான், சரிங்களா. இந்த சங்கம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு 2 விண்ணப்பங்களை, 2 மனுக்களை சமர்ப்பித்தது, சரிங்களா. சென்னை வாசிகள் சங்கம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு என்னது 2 மனுக்களை சமர்ப்பித்தது. இந்த 2 மனுக்களை இவங்க சமர்ப்பித்தாங்க இல்லையா. இந்த மனுக்கள் சமர்ப்பிக்கக்கூடிய வேலை எப்போ நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1853 பட்டய சட்டம் நிறைவேற்றதுக்கு முன்னதாகவே இந்த மனுக்களை அனுப்பக்கூடிய வேலையை செஞ்சுருக்காங்க. அதில் முதல் மனு 1852 சமர்ப்பித்திருப்பாங்க, சரிங்களா. முதல் மனு 1852 சமர்ப்பித்திருப்பாங்க. அந்த மனுவில் இவங்க என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை நிர்வாகம் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இந்தியாவில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி ஒழிக்கப்பட்டு பிரிட்டிஷ் அரசாங்கமே இந்தியா நேரடியாக நிர்வாகம் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையை இந்த முதல் மனுவில் வச்சுருப்பாங்க. இந்த முதல் மனுவில் அவங்க என்னென்ன குறைகள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாமா. இந்த அமைப்பு, அதாவது சென்னை வாசிகள் சங்கம் 1852 சமர்ப்பித்த மனுவில் ரயத்வாரி ஜமீன்தாரி முறைகள் வேளாண் வர்க்கத்தினரை கடும் துன்பங்களுக்கு உள்ளாக்கியதை சுட்டி காட்டியது.
அடுத்து ஜமீன்தார்கள், கம்பெனியின் அதிகாரிகள் ஆகியவரின் அடக்குமுறை சார்ந்த தலையீட்டிலிருந்து விவசாயிகளை விடுவிக்க பண்டைய கிராம முறை மீட்டெடுக்கப்படணும். சரிங்களா, இதற்கு முன்னாடி இருந்த கிராம முறையானது மீட்டெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த அமைப்பு வற்புறுத்தியது. சரிங்களா, ஏன்னா ஜமீன்தார்களும் அரசு அதிகாரிகளும் விவசாயிகளை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. அதனால் வந்து பண்டைய நில வருவாய் முறை வந்து அமைப்பு முறை வந்து மீட்டெடுக்கப்படணும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க, முக்கியமானதாக நீதித்துறை வந்து தாமதமானதாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிக்கல்கள் நிறைந்ததாகவும் இந்த நீதித்துறை இருக்குது, குறைபாடுகள் உடையதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மனுவில் வந்து சென்னை வாசிகள் சங்கம் வந்து புகார் சொல்லியிருப்பாங்க. நீதித்துறையானது தாமதமாக செயல்படுவதற்கும் சிக்கல்கள் நிறைந்ததாகவும் குறைபாடுகள் உடையதாகவும் இருப்பதற்கு காரணமாக இவங்க என்ன சுட்டி காட்டியிருப்பாங்க அப்படின்னா, அந்தந்த வட்டார பகுதிகளில் நீதிபதிகள் நியமனம் செய்யும் பொழுது அந்தந்த நீதிபதிகளுடைய நியமனத்தின் போது அவர்களுடைய நீதித்துறை சார்ந்த அறிவுத்திறனும் வட்டார மொழிகளில் அவர்களுக்கு உள்ள திறமையும் மதிப்பீடு செய்யப்படாதால் நீதித்துறையின் திறமை பாதிக்கப்படுவதை இந்த மனு சுட்டி காட்டியது. சரிங்களா, அதாவது நீதிபதிகள் நியமனம் செய்யும் பொழுது அவர்கள் இருக்கக்கூடிய நீதித்துறை சார்ந்த அறிவும் அந்தந்த பகுதியில் வட்டார பகுதியில் அவங்களுக்கு அந்த வட்டார மொழியில் இருக்கக்கூடிய திறமையும் மதிப்பீடு செய்யப்படலை சரியாக. அப்படி சரியாக மதிப்பீடு செய்யப்படாத காரணத்தால் நீதித்துறை வந்து குற்றமுடையதாகவும் சிக்கல்கள் நிறைந்ததாகவும் இருக்குது. இதன் காரணமாக நீதியானது தாமதமாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் முதல் மனுவில் 1852 கொடுக்கப்பட்ட முதல் மனுவில் சொல்லியிருப்பாங்க. அதற்கடுத்து முக்கியமாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசினுடைய மானிய உதவி திட்டம் இருக்கு இல்லையா, அரசு வந்து ஒவ்வொரு துறைகளுக்கும் மானியங்கள் ஒதுக்கும். அப்போ அந்த மானிய உதவி திட்டத்தின் கீழ் சமயப்பரப்பு நிறுவனங்களுடைய கல்விக்கூடங்களுக்கு அரசினுடைய நிதி வந்து மடைமாற்றம் செய்யப்படுவது குறித்து அந்த மனுவில் வந்து அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா, சமயப்பரப்பு நிறுவனங்களுக்கு அவங்க கிறிஸ்தவ அதாவது கிழக்கிந்திய கம்பெனியுடைய நிதியானது எனது அதிகமாக தருது, இதை வந்து அவங்க எதிர்க்கிறாங்க. சென்னை வாசிகள் சங்கத்தினுடைய அந்த முதல் மனுவானது மார்ச் மாதம் 1853 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. விவாதிக்கப்பட்டதனுடைய விளைவாக ஆங்கில பாராளுமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திய சீர்திருத்த கழகம், சரிங்களா, இந்திய சீர்திருத்த கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கு தலைவராக வந்து ஹெச்டி செய்மோர் அப்படிங்கிறவரை நியமிச்சிருப்பாங்க. அவர் வந்து இந்தியாவை வந்து பார்வையிட்டு போயிட்டு ரிப்போர்ட் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதன் காரணமாக அப்போ சென்னை வாசிகள் சங்கம் சமர்ப்பித்த முதல் மனுவின் காரணமாக இந்திய சீர்திருத்த கழகத்தினுடைய தலைவரான ஹெச்டி செய்மோர் வந்து அக்டோபர் மாதம் 1853 அக்டோபர் மாதம் 1853 எங்கள் இந்தியாவுக்கு வந்திருப்பார். இந்தியாவில் குறிப்பாக சென்னைக்கு வந்திருப்பார். வந்து சென்னையை பார்வையிட்டிருப்பார். அதோடு வந்து குண்டூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி போன்ற இடங்கள்லாம் அவர் பார்வையிட்டு போயிட்டு அங்கே ரிப்போர்ட் கொடுத்துருவார். என்னதான் இருந்தாலும் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, அதாவது இங்கிலாந்து பாராளுமன்றம் 1853 பட்டய சட்டம் 53ஆம் ஆண்டு பட்டய சட்டத்தை நிறைவேற்றுவாங்க. அந்த பட்டய சட்டத்தில் என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை திரும்பவும் இந்தியாவை நிர்வாகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி தொடரணும் அப்படின்னு சொல்லி அனுமதி அளித்திருப்பாங்க. இந்த பட்டய சட்டம் ஒழுங்குமுறை சட்டம்னு சொல்லுவாங்க. அந்த பட்டய சட்டம் வந்து முதல்ல 1773ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதுலேருந்து ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பட்டய சட்டமானது இயற்றப்படும். அதில் நமக்கு மிக முக்கியமான ஒரு பட்டய சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டம். இந்த பட்டய சட்டத்தின் மூலமாக வில்லியம் காவண்டிஸ் பெண்டிங் பிரபு, அதாவது வில்லியம் பெண்டிங் பிரபு வங்காளத்துடைய தலைமை ஆளுநர் அப்படின்ற பதவியிலேருந்து இந்தியாவினுடைய கவர்னராக பதவி உயர்வு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதற்கு அடுத்து தான் 20 வருஷம் கழித்து 53ஆம் ஆண்டு பட்டய சட்டத்தை வந்து நிறைவேற்றிருப்பாங்க. அந்த பட்டய சட்டம் நிறைவேற்றதுக்குள்ளாகவே கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி வந்து ஒழிக்கப்படணுன்ட்டு தான் சென்னை வாசிகள் சங்கம் மனுக்கள்லாம் கொடுத்து இவங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் சொல்லி இவங்களுடைய ஆட்சி வேணாங்க, எங்களுக்கு நீங்களே நேரடியாக எங்களை ஆட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதன் காரணமாக சீர்திருத்த கழகத்தையும் அமைச்சு அதனுடைய தலைவரையும் அனுப்பிவிட்டு இங்கே இருக்க எல்லா பகுதியும் பார்த்துட்டு போய் ரிப்போர்ட்டு வாங்கிட்டு அந்த ரிப்போர்ட்டையும் வாங்கி வச்சுட்டு பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் என்ன சொல்லுவாங்க, 1853ஆம் ஆண்டு பட்டய சட்டத்தில் கிழக்கிந்திய கம்பெனியை திரும்பவும் இந்தியாவை ரூல் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதனால் என்ன ஆகும்னா, இந்த சென்னை வாசிகள் சங்கம் இந்தியாவில் வந்து ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா, சென்னை வாசிகள் சங்கம் இந்தியாவில் உள்ள ஆங்கிலேயருக்கு சொந்தமான பகுதிகள் எல்லாமே மகாராணியாருடைய நேரடி கட்டுப்பாட்டிற்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை நடத்துவாங்க. அந்த போராட்டத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு 14,000 நபர்கள் கையெழுத்திடப்பட்ட 2வது மனுவை வந்து ஆங்கில பாராளுமன்றத்துக்கு திரும்பவும் அனுப்பி வைப்பாங்க. சரிங்களா,
அதற்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா 1857 பெருங்கிளர்ச்சி ஏற்பட்டுரும். அந்த பெருங்கிளர்ச்சியின் விளைவாக நமக்கு விக்டோரியா மகாராணியுடைய பேரறிக்கை மூலயமாக இந்தியாவை வந்து நேரடியாக பிரிட்டிஷ் பாராளுமன்றமே என்ன பண்ணுவாங்க, நிர்வாக பொறுப்பை எடுத்துக்குவாங்க. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியானது ஒழிக்கப்பட்டுரும். இந்தியாவினுடைய தலைமை கவர்னராக இருந்த கானிங் பிரபு வந்து அரசு பிரதிநிதி அப்படின்னு சொல்லி மாற்றப்படுவார், வைஸ்ராயாக மாற்றப்படுவார். இதை வந்து இந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்க, 1858 வந்து கம்பெனி ஆட்சி ஒழிக்கப்பட்டதை வந்து வரவேற்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போல்லாம் அவங்களுக்கு சமயம் கிடைக்குதோ அப்போல்லாமே என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில் வந்து ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை வைப்பாங்க. அதே போல் 1858 பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் குறிப்பாக திருநெல்வேலியில் வந்து ஒரு சமய கலவரம் நடைபெறும். அந்த சமய கலவரத்தை வந்து அங்கே இருந்த அதிகாரிகள் வந்து சரியான முறையில் கையாளலை அப்படின்னு சொல்லி அந்த குறையுமே வந்து ஆங்கில அரசுக்கு வந்து அவங்க எடுத்து சொல்லுவாங்க. 1858 திருநெல்வேலியில் ஏற்பட்ட சமய கலவரங்களை அதிகாரிகள் சரியாக கையாளவில்லை அப்படின்னு சொல்லி குறை சொல்லுவாங்க. சரிங்களா? அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1859 இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சென்னை மாநில ஆளுநராக அப்போது இருந்த டிராவிலியன் அப்படிங்கிறவர் வந்து பதவி விலகி போவார். 1859 சென்னை மாகாண ஆளுநர் வந்து பதவி விலகி போகும் பொழுது அவர்கிட்ட போயிட்டு எங்களுக்கு வந்து பொறுப்பாட்சி கொடுங்க, எங்களுக்கு ஒரு பொறுப்பாட்சி கொடுங்க அப்படின்ற கோரிக்கையுமே வந்து 1859 சென்னை வாசிகள் சங்கம் வந்து வைப்பாங்க. யாருக்கிட்ட? பதவி விலகி போன டிராவிலியன் அப்படிங்கிற ஆளுநர்கிட்ட. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே இவங்க கொடுத்து எந்த விதமான ஒரு சீர்திருத்தங்களையும் அரசு வந்து செய்யலை. எந்த விதமான சீர்திருத்தமும் செய்ய அரசு முன்வராத காரணத்தால் பல்வேறு அரசியல் கிளர்ச்சிகள் வந்து அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1860 சென்னை வாசிகள் சங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, தஞ்சை மன்னரை வந்து மீண்டும் அவரை வந்து சிம்மாசனத்தில் வந்து அமர்த்துங்க அப்படின்னு சொல்லி ஆங்கில பாராளுமன்றத்துக்கு என்ன பண்ணுறாங்க, விண்ணப்பிக்கிறாங்க. இதுதான் வந்து சென்னை வாசிகள் சங்கம் வந்து மேற்கொண்ட போராட்டங்கள், அவங்க செய்த மனுக்கள், அந்த மனுக்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1866 கஜுலோ லட்சுமிநரசு, சரிங்களா, சென்னை வாசிகள் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த கஜுலோ லட்சுமிநரசு அவர்கள் வந்து இயற்கையை எதிர்வார். அதன் காரணமாக இந்த அமைப்பு வந்து 1881 அப்புறம் முற்றிலும் இல்லாமலே போயிடும், முற்றிலும் செயல்படாமலே போயிடும். சரிங்களா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 866 லட்சுமிநரசு இயற்கையை எழுதிடுவார். 81 வந்து இந்த அமைப்பு இல்லாமல் போயிடும். 10th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 1862 பிறகு இந்த அமைப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பாடுகள் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு இருப்பாங்க. நம்ம கொடுத்துருக்கிறதுலையும் பார்த்தாலே 60 வரைக்கும் தான் இவங்க என்னென்ன மனுக்கள் கொடுத்தாங்க, என்னென்ன போராட்டங்கள் செஞ்சாங்க அப்படின்ற தகவல் இருக்கும். இந்த அமைப்பு வந்து பெரிய அளவிலான சாதனைகள் அப்படின்னு சொல்லி எதுவும் செய்யலை. இவங்களுடைய பெரிய அளவிலான சாதனை அப்படின்னு சொல்லி பார்த்தாலே இந்த சித்திரவதை ஆணையம் அமைக்கிறதுக்காக இவங்க நடத்திய போராட்டம் தான் வந்து சென்னை வாசிகள் சங்கத்தினுடைய பெரிய அளவிலான ஒரு சாதனை. ஆனால் இந்த அமைப்பு வந்து இந்தியருடைய கருத்தை வந்து வெளியே சொல்ல மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த முயற்சியினுடைய தொடக்கமாக கருதப்படக்கூடிய அமைப்பு தான் சென்னை வாசிகள் சங்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்பு வந்து சென்னை மாகாண எல்லைக்குள்ளேயே தான் செயல்பட்டது. சென்னையை தாண்டி இவங்க பெரிய அளவில் வெளியில் போயிட்டு எந்த விதமான செயல்பாடுகளும் செய்யலை. இந்த அமைப்புகள் வந்து அவங்களுடைய மனுக்களில் சுட்டி காட்டிய குறைபாடுகள், அவங்க நடத்திய போராட்டங்கள், இது எல்லாமே வந்து யாருடைய எண்ணப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் அப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய நில உடைமையாளர்களுடைய எண்ணத்தின்படி தான் இந்த சென்னை வாசிகள் சங்கம் நடத்திய போராட்டங்களும் அவர்கள் அனுப்பிய மனுக்களுமே இருந்துச்சு. சரிங்களா? அப்போ இதவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணது யார்? சென்னை மாகாணத்தை சேர்ந்த நிலச்சுவார்ந்தார்களும் வியாபாரிகளும் தான் வந்து இந்த சென்னை வாசிகள் சங்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க தான் அதில் உறுப்பினராக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அது தொடர்பான விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்காங்க. வரியை குறைக்கணும், எங்களுக்கு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வந்து சரியாக ரூல் பண்ண மாட்டேங்கிறான், எங்களுக்கு வர வேண்டிய மக்களை வந்து ஃபண்ட்ஸை தராமல் கிறிஸ்டியன் மிஷினரிஸ்க்கு ஃபண்ட்ஸை கொடுத்து மக்களை வந்து மதமாற்றம் செய்கிறான், இது போன்ற விஷயங்கள்லாம் அவங்க அதிகமாக செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? இந்த சென்னை வாசிகள் சங்கத்தினுடைய குறைபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமூகத்தினுடைய அனைத்து பிரிவினரையும் வந்து பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மக்களின் குறைகளை ஓங்கி ஒழிக்க செய்து, சரிங்களா, அதாவது அனைத்து தரப்பு மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அளவில் அவங்களுடைய அனைத்து தரப்பு மக்களுடைய குறைகளையுமே வந்து எடுத்து சொல்லி அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய காலனி அரசிற்கு எதிராக போராடக்கூடிய அளவிலான ஒரு தேசிய அளவிலான அரசியல் சார்ந்த அமைப்பாக இல்லாமல் போனது தான் இந்த சென்னை வாசிகள் சங்கத்தினுடைய ஒரு டிராபேக். அதை நிறைவேற்றுவதற்காக, அதை நிவர்த்தி செய்வதற்காக உருவான அமைப்பு தான் இந்திய தேசிய காங்கிரஸ். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம சென்னையை சார்ந்த அடுத்த சங்கமாக பார்க்க போகிறது வந்து சென்னை மகாஜன சங்கம்.
இல்லைன்னா சென்னை மகாஜன சபை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்னை மகாஜன சங்கம் வந்து 1884ஆம் ஆண்டு மே 16 சரிங்களா, மே 16 அன்று உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் சென்னை மகாஜன சங்கம். அம்மா சென்னை வாசிகள் சங்கம் வந்து செயலிழந்த பின்னாடி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு எந்த விதமான அமைப்புமே இல்லை. அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பு ஒன்று என்னது நம்ம தமிழ்நாட்டில், அதாவது சென்னை மாகாணத்தில் வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க படித்தவங்களாம் நினைக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் மே 16, 1884 சென்னை மகாஜன சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து நிறுவப்பட்டது. சரிங்களா. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மகாஜன சபை. தென்னிந்தியாவில் காலத்தால் முற்பட்ட ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சென்னை வாசிகள் சங்கம். தென்னிந்தியாவிலே வந்து தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சென்னை மகாஜன சபை. சரிங்களா. இந்த சென்னை மகாஜன சபை வந்து மே 16, 1884 எம் வீரராகவாச்சாரி, பி அனந்தாச்சார்லு, பி ரங்கையா மற்றும் சிலரால் வந்து நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பினுடைய முதல் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ரெங்கையா தான் இந்த சென்னை மகாஜன சபையினுடைய முதல் தலைவராக பொறுப்பேற்றிருப்பார். இந்த சென்னை மகாஜன சபையினுடைய முதல் செயலாளராக யார் பொறுப்பேற்றிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அனந்தாச்சார்லு அவர்கள் இந்த அமைப்பினுடைய செயலாளராக பணியாற்றியிருப்பார். சரிங்களா. இதனுடைய தொடக்க விழா, சென்னை மகாஜன சபையினுடைய தொடக்க விழா எப்போ நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1884 மே 16 தான் நடைபெற்றது. அந்த தொடக்க விழாவில் வந்து பல முக்கிய பிரமுகர்கள் வந்து பங்கேற்றிருப்பாங்க. அவங்களாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம், எம் வீரராகவாச்சாரி, பி அனந்தாச்சார்லு, ரங்கையா, பாலாஜி ராவ், சேலம் ராமசாமி, எஸ் ராமசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. சேலம் ராமசாமி, இந்த முக்கிய பிரமுகர்கள் எல்லாமே வந்து என்னது இந்த சென்னை மகாஜன சபையினுடைய தொடக்க விழாவில் பங்கேற்றிருப்பாங்க. சென்னை மகாஜன சபையினுடைய அமைப்பினுடைய உறுப்பினர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் வந்து ஒன்று கூடி தனிப்பட்ட விதத்திலும் அறை கூட்டங்கள் நடத்தியும் பொது பிரச்சனைகள் குறித்து என்ன பண்ணுவாங்க விவாதித்து அவருடைய கருத்துக்களை வந்து அரசுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து அவங்க ஆரம்ப காலகட்டங்களில் செய்தது. இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த மிதவாதிகள் தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அறை கூட்டங்கள் நடத்தி ஆங்கிலத்திலே வந்து உரையாடுவாங்க. சரிங்களா. அவங்களுக்குள்ளே பேசும்பொழுது என்னது ஆங்கிலத்திலேயே உரையாடுவாங்க. அடுத்து இந்த சென்னை வாசிகள் சங்கம் வைத்த கோரிக்கையில் மிக முக்கியமான கோரிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குடிமைப் பணிகளுக்கான தேர்வுகள், அதாவது ஐசிஎஸ் இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கான தேர்வு வந்து இங்கிலாந்தில் மட்டும்தான் நடத்திட்டு இருந்துச்சு. சரிங்களா. இங்கிலாந்தில் மட்டும்தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சென்னை மகாஜன சபை வந்து கோரிக்கை வச்சுருப்பாங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இந்திய கவுன்சில் தான் வந்து எனது ஜுடிஷியருடைய ஹெட்டு. இங்கே வந்து ஒரு வழக்கு நடத்தணும்னா மேல்முறையீட்டுக்கு என்னது லண்டனில் இருக்கக்கூடிய இந்திய கவுன்சிலுக்கு தான் போகணும். சரிங்களா. அதனால தான் நமக்கு பாலகங்காதர திலகர்லாம் வேலண்டைன் சிறுவலைக்கு எதிராக வழக்கு நடத்துறதுக்குங்க இப்போ லண்டன் போயிடுவார். சரிங்களா. அதே போல் வஉசிக்குமே இங்கே சிறை தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் பின்கே வந்து சிறை தண்டனை கொடுத்துருவார் இல்லையா, அதுக்கப்புறம் வஉசிக்காக வாதாடுறதுக்காகவும் சென்னைக்கு, அதாவது இங்கிலாந்தில் போய்ட்டு வழக்கு நடத்துறதுக்கான முயற்சிகள்லாம் செய்திருப்பாங்க. சரிங்களா. அப்போ லண்டனில் இருந்த இந்திய, ஏன்னா நீதித்துறை வந்து எங்களுக்கு இங்கே இல்லை, நாங்கள் எதுக்கெடுத்தாலும் அங்கே லண்டன் போகிற மாதிரி இருக்குது, அதனால் லண்டனில் இருக்கக்கூடிய இந்திய கவுன்சிலை மூடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வரிகளை குறைக்கணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைக்கணும். இந்தியாவிலேருந்து வசூலிக்கக்கூடிய வருவாய் வந்து இராணுவத்துக்கு நீங்கள் அதிகமாக செலவு செய்யறதை குறைச்சிட்டு மக்களுக்கு செலவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து என்னது இந்த சென்னை மகாஜன சபையினுடைய கோரிக்கை. சரிங்களா. இந்த அமைப்பினுடைய பல கோரிக்கைகள் வந்து பின்னால் உருவாக்கப்பட்ட, எப்போ 1855 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸுடைய கோரிக்கைகளாக மாறிடுச்சு. சரிங்களா. மகாஜன சபை கொண்டு வந்த கோரிக்கைகள் எல்லாமே காங்கிரஸ் எடுத்துக்கிட்டு அதை முக்கியமான கோரிக்கையாக கொண்டு போயிடுவாங்க. சரிங்களா. அடுத்து இந்த சென்னை மகாஜன சபை என்ன மாதிரி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தோன்றியிருந்த வட்டார கழகங்களில் நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து அரசியல் முன்னேற்றம் காண்பது இந்த சபையின் நோக்கம். அதாவது தமிழகத்தில் அந்தந்த பகுதியில் சில வட்டார கழகங்கள்லாம் தோன்றியிருக்கும் இல்லையா, அந்த வட்டார கழகங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தென்னிந்திய பகுதியில் அரசியல் முன்னேற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த சபையினுடைய, சென்னை மகாஜன சபையினுடைய நோக்கமாக இருந்தது. தேசிய அடிப்படையிலான சமுதாய முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு பொது அறிவுடன் கூடிய கல்வி வளர்ச்சி இந்த சபை வந்து என்னது அதிக கவனம் செலுத்தியது. தேசிய அளவிலான சமுதாய முன்னேற்றம் வேணும், அதே போல் பொது அறிவுடன் கூடிய கல்வி வளர்ச்சியில் இந்த அமைப்பு வந்து எனது கவனம் செலுத்தியது.
சென்னை வாசிகள் சங்கம் போல இல்லாமல் இந்த சபை வந்து அரசாங்க சார்பற்ற கற்றோரை வந்து உறுப்பினராக கொண்டிருந்தது. சென்னை வாசிகள் சங்கம் வந்து எனது வணிகர்களை உறுப்பினராக கொண்டிருந்தது. ஆனால் சென்னை மகாஜன சபை எப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம் போல இல்லாமல் அரசாங்கம் சார்பில்லாத கற்றவர்களை வந்து உறுப்பினராக கொண்டிருந்த ஒரு அமைப்பு தான் சென்னை மகாஜன சபை. அது மட்டும் இல்லாமல் மற்ற பிரசிடென்சி இருக்குது இல்லையா, மற்ற ராஜதானிகளில் இருந்த பிற மாவட்ட அமைப்புகளின் ஆதரவையுமே வந்து சென்னை மகாஜன சபை வந்து பெற்றிருந்தது. 1884 பம்பாயில் ரிப்பன் பிரபுவுக்கு பாராட்டுரை வழங்குவதற்காக ரிப்பன் பிரபுக்கு ஒரு பாராட்டு நடக்குது, பாராட்டு விழா. அதில் பாராட்டுரை வழங்குவதற்காக ஒரு கூட்டம் கூட்டுறாங்க. அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்வதற்காக சென்னை மகாஜன சபை வந்து ஒரு தூதுக்குழுவை வந்து அனுப்புது. சரிங்களா, பம்பாய்க்கு போன தூதுக்குழு என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய சரிங்களா சென்னையிலேருந்து போன தூதுக்குழு பம்பாயில் இருக்கக்கூடிய தலைவர்களுடன் பொது பிரச்சனைகள் பற்றி கலந்துரையாடி இருப்பாங்க. இந்த சபை வந்து சென்னையில் வந்து 2 மாநாடுகளை வந்து கூட்டியது. சென்னை மகாஜன சபை சென்னையில் வந்து என்னது 2 மாநாடுகளை கூட்டியது. சரிங்களா, 1884 அந்த முதல் கூட்டம் நடந்துச்சு. அடுத்து 1885 சரிங்களா அந்த சென்னை மகாஜன சபை மாநாடு முடிஞ்சோடனே அதில் பேசி என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் போயிட்டு இந்திய தேசிய காங்கிரஸில் மாநாட்டில் கலந்துக்குவாங்க. சரிங்களா, அப்போ சென்னை மகாஜன சபை சென்னையில் வந்து 2 மாநாடுகளை வந்து கூட்டியது. மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 1884 பம்பாயில் ரிப்பன் பிரபுக்கு பாராட்டுரை வழங்குவதற்காக ஒரு தூதுக்குழு அனுப்பிச்சு. அந்த தூதுக்குழு பம்பாயில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள்ட்ட வந்து பொது பிரச்சனைகள் குறித்து உரையாடி இருப்பாங்க. சரிங்களா, காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை வகித்த அனந்தாச்சார்லு, சுதேசமித்திரன் ஸ்தாபகர், அதாவது சுதேசமித்திரன் பத்திரிகை நிறுவிய ஜி சுப்பிரமணிய ஐயர், அப்புறம் கஸ்தூரி ரங்க ஐயர், சரிங்களா கஸ்தூரி ஐயங்கார் போன்றவர்கள் எல்லாருமே இந்த சபை தோன்றுவதற்கு எனது முக்கிய காரணமானவர்கள். அதாவது சென்னை மகாஜன சபை தோன்றுவதற்கு முக்கிய காரணமாக நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, என் வீரராகவாச்சாரி, அனந்தாச்சார்லு, அவர்களோடு ஜி சுப்பிரமணிய ஐயர், கஸ்தூரி ஐயங்கார், இவங்க எல்லாருமே வந்து என்னது இந்த மகாஜன சபை தோன்றுவதற்கு ஒரு முக்கிய காரணமானவர்கள். இதற்கிடையே வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த சென்னை மகாஜன சபை 84 உருவாதா, 84 உருவானே. இதற்கிடையிலே 1884 அடையாறில் நடந்த கூட்டத்தில் அகில இந்திய அளவிலான ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் நடக்குது. அதன் காரணமாக இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து என்னது துவக்கப்படுது. அதனால் இந்த சென்னை மகாஜன சபையினுடைய பெருவாரியான தலைவர்கள் வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்துருவாங்க அப்படியே போயிட்டு. சரிங்களா, இதற்கிடையே இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பெற்றது. சென்னை மகாஜன சபையினுடைய பிராந்திய மாநாடு நடைபெற்று முடிந்த பின்னர், அதாவது 2வது பிராந்திய மாநாடு நடைபெற்று முடிந்த பின்னர் அதன் தலைவர்கள் பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் மாநாட்டில் கலந்து கொண்டு சென்னை மகாஜன சபையை இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைத்துருவாங்க. சரிங்களா, இதுதான் வந்து சென்னை மகாஜன சபையினுடைய செயல்பாடுகள் நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பம்பாய் பகுதியில் உருவான சங்கங்கள் பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, பம்பாய் பகுதியில் உருவான சங்கங்களோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து கல்கத்தா பகுதியில் உருவான சங்கம் ப்ளஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கத்தை பார்த்துடலாம். சரிங்களா, பம்பாயில் உருவான கழகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பம்பாய் கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பு கிட்டத்தட்ட இங்கே நமக்கு சென்னை வாசிகள் சங்கம் உருவாக்கப்பட்ட அதே ஆண்டு 1852 பம்பாய் கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து பம்பாய் பகுதியில் உருவாக்கப்பட்டது. இந்த கழகம் வந்து பம்பாயை சேர்ந்த பிரமுகர்களால் ஆகஸ்ட் மாதம் 1852 ஆகஸ்ட் 26ஆம் நாள் பம்பாய் கழகமானது துவங்கப்பட்டது. பம்பாய் ராஜதானி, அதாவது பம்பாய் மாகாணத்தை சேர்ந்த மக்களுடைய தேவைகளை பற்றி தெரிந்து கொள்வதும் நாட்டு நலனை பேணக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அவ்வப்போது அரசாங்கத்துக்கு விண்ணப்பிப்பதும் பம்பாய் கழகத்தினுடைய நோக்கம். சரிங்களா, பம்பாய் கழகத்தினுடைய நோக்கம் என்னது, பம்பாய் பகுதியில் இருந்த மக்களுடைய தேவைகளை பற்றி தெரிந்து கொள்வது, நாட்டு நலனை பேணக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அப்பப்போ இருந்த அந்த ஆங்கில அரசாங்கத்துக்கு விண்ணப்பிக்கிறது பம்பாய் கழகத்தினுடைய நோக்கமாக இருந்தது. இந்த பம்பாய் கழகத்தில் இருந்த முக்கியமான தலைவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெகநாத் சங்கர் சேத், தாதாபாய் நவ்ரோஜி, விஎன் மண்ட்லி, அடுத்து நவ்ரோஸ்ஜி, அடுத்து சுர்துன்ஜி ஆகிய பிரபலங்கள் இந்த கழகத்தினுடைய தலைவர்களாக இருந்திருப்பாங்க. பம்பாய் கழகத்தினுடைய தலைவர்களாக இருந்தவங்க யார், ஜெகநாத் சங்கர் சேத், தாதாபாய் நவ்ரோஜி, விஎன் மண்ட்லி, நவ்ரோஸ்ஜி மற்றும் சுர்துன்ஜி போன்றவர்கள்லாம் பம்பாய் கழகத்தினுடைய முக்கிய தலைவர்கள். 1853 பம்பாய் கழகம் இந்திய நிர்வாக முறையை கடுமையாக விமர்சித்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு ஒரு விண்ணப்பத்தை அனுப்பியது. அந்த விண்ணப்பம் லண்டனில் வந்து எனது ஒரு பெரிய பரபரப்பையே வந்து ஏற்படுத்திருச்சு. சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா
பம்பாய் ராஜதானி கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க, பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன். இந்த அமைப்பு வந்து நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்குறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சரிங்களா உருவாக்கப்பட்டது. அது பிப்ரவரி 28 உருவாக்கியிருப்பாங்க. 1855 பிப்ரவரி 28 உருவாக்கப்பட்ட அமைப்பு இந்திய தேசிய காங்கிரஸ் கூடியிருக்கும். அதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சரிங்களா, சரியாக கிட்டத்தட்ட ஒரு ஆமாம் 28 நாளுக்கு முன்னாடி பாருங்கள், 1855 ஜனவரி 31ஆம் நாள் பம்பாய் ராஜதானி கழகம் வந்து துவங்கப்பட்டது. இந்த கழகம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்ருதீன் தியாப்ஜி, பெரோஷா மேத்தா. பக்ருதீன் தியாப்ஜி, பெரோஷா மேத்தா இவங்க 2 பேருமே நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான லீடர்ஸ் தான். பக்ருதீன் தியாப்ஜி வந்து என்னது, முதல் முஸ்லீம் தலைவர், இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் முஸ்லீம் தலைவர். 3வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு சென்னையில் நடைபெறும் பொழுது அதனுடைய தலைவராக இருந்தவர் தான் பக்ருதீன் தியாப்ஜி அவர்கள். பெரோஷா மேத்தா பின்னால் வந்து காங்கிரஸ் மிதவாதிகள் தீவிரவாதிகள் அந்த மாதிரி பிரியும் பொழுது மேத்தா காங்கிரஸ் அப்படின்னே போகிற அளவுக்கு ஒரு தலைவராக இருந்தவர் சரிங்களா. இவங்க 2 பேர் தான் இந்த பம்பாய் ராஜதானி கழகம் அப்படின்ற அமைப்பை வந்து 1885 ஜனவரி 31 பம்பாயில் துவங்குறாங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தீர்மானங்கள், விண்ணப்பங்கள், பொதுக்கூட்டங்கள். தீர்மானங்கள், விண்ணப்பங்கள், பொதுக்கூட்டங்கள் மூலம் நாட்டின் பொது பிரச்சனைகளை பற்றி மக்களுடைய கவனத்தை கவர்ந்தது இந்த பம்பாய் ராஜதானி கழகம் சரிங்களா. தீர்மானங்கள் இயற்றுறது, விண்ணப்பங்கள் தர்றது பம்பாய் கழகம், சென்னை வாசிகள் சங்கம் செஞ்சது போல என்னது, விண்ணப்பங்கள் தர்றது, தீர்மானங்கள் நிறைவேற்றுறது, பொதுக்கூட்டங்கள், இது போன்ற விஷயங்கள் மூலயமாக இந்த பம்பாய் ராஜதானி கழகமானது என்னது மக்களுடைய கவனத்தை வந்து கவர்ந்தது. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேசிய தந்தி சங்கம் சரிங்களா, நேஷ்னல் டெலிகிராஃப் யூனியன் சரிங்களா, நேஷ்னல் டெலிகிராஃப் யூனியன் தேசிய தந்தி சங்கத்தை அமைப்பதற்கான முயற்சியை வந்து இந்த பம்பாய் ராஜதானி கழகம் வந்து மேற்கொண்டது. இந்திய கழகம், சென்னை மகாஜன சபை, பூனா சர்வஜனிக் சபை ஆகியவற்றோடு சேர்ந்து பம்பாய் ராஜதானி கழகம் பிரிட்டிஷ் வாக்காளர்களுக்கு இந்திய நிலை பற்றி முறையீடு செய்தது சரிங்களா. அதாவது பிரிட்டிஷ் வாக்காளர்கள்லாம் யார், பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு இந்திய கழகம், சென்னை மகாஜன சபை, பூனே சர்வஜனிக் சபா இந்த சபைகளோடு சேர்ந்து பம்பாய் ராஜதானி கழகமும் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அந்த இங்கிலாந்து மக்களுக்கு இந்தியாவுடைய நிலையை பற்றி முறையீடுகளை வந்து செய்தது. 3 தூதுக்குழுக்களை வந்து இங்கிலாந்துக்கு அனுப்பியது இந்த பம்பாய் ராஜதானி கழகம் சரிங்களா. 3 தூதுக்குழுக்களை இங்கிலாந்துக்கு அனுப்பியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் பம்பாயில் கூடுவதற்கான ஏற்பாடுகளை எல்லாமே இந்த பம்பாய் ராஜதானி கழகம் தான் மேற்கொண்டது சரிங்களா. இதுதான் வந்து பம்பாய் ராஜதானி கழகத்தினுடைய செயல்பாடுகள். அதற்கடுத்து பம்பாயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்ததான் பூனா சர்வஜனிக் சபா. பூனா சர்வஜனிக் சபா வந்து நமக்கு தெரிஞ்சது 1870 மகாதேவ் கோவிந்த ரானடே அவர்கள் வந்து தொடங்கியிருப்பாங்க. இந்த அமைப்பு இதற்கு முன்னாடி வேறு எவ்வாறு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாய் கழகம் பார்த்தோம் இல்லையா 1852 அந்த பம்பாய் கழகத்தை முன்மாதிரியாக கொண்டு 1867 பூனா கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து துவங்கப்படுது. 1867 பூனா கழகம். இந்த பூனா கழகம் தான் பின்னால் பூனா சர்வஜனிக் சபா அப்படின்னு சொல்லி 3 வருஷம் கழித்து 1870 பெயர் மாற்றம் அடையுது சரிங்களா. 1867 பூனா கழகம் துவங்கப்பட்டது. இந்த பூனா கழகம் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் பூனா சர்வஜனிக் சபை அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பெற்றது. ரானடே அவர்கள் இந்த சபையினுடைய உயிர் நாடியாக இருந்தார். ஏன்னா அவர் தான் அந்த பூனா சர்வஜனிக் சபைங்கிறத தொடங்கியிருப்பார். அரசாங்கத்துக்கும் மகாராஷ்டிரா மக்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுவது தான் இந்த பூனா சர்வஜனிக் சபையினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. சரோஜினி அதாவது பூனா சர்வஜனிக் சபை தக்காணத்தில் சுதேசி இயக்கத்தை வந்து துவக்கியது சரிங்களா. தக்காணத்தில் சுதேசி இயக்கம், தக்கான பகுதியில் சுதேசி இயக்கத்தை துவங்கியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பூனா சர்வஜனிக் சபை தான் துவங்கியது. 1872 அப்புறம் 1876 78 காலங்களில் பஞ்சம் ஏற்படுறதுலையா நமக்கு தெரியும். ஒரிசா பஞ்சம், மദ്രാஸ் பஞ்சம்லாம் பார்த்துருப்போம்ல. அந்த ஒரிசா பஞ்சம் 66 உருவாகிருக்கும். இது வந்து 1876 78 தாதூரோட பஞ்சம் சொல்லுவாங்க, மദ്രാஸ் பஞ்சம். அந்த பஞ்சத்தின் பொழுது நிவாரணப் பணிகள்லையுமே இந்த பூனா சர்வஜனிக் சபை வந்து தீவிரமாக ஈடுபட்டது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு பூனா சர்வஜனிக் சபை அதனுடைய தூதுக்குழுவை வந்து அனுப்பி இந்திய பிரதிநிதிகளை கொண்ட மாநாடுகளையும் அவ்வப்போது நடத்துவது பற்றி ஆலோசிக்க ஆதரவு திரட்ட அதனுடைய தூதுக்குழுக்களை டெல்லிக்கும் கல்கத்தாவுக்கும் அனுப்பியது. பூனா சர்வஜனிக் சபை பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு தூதுக்குழுவை அனுப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் எல்லாரையும் கொண்ட ஒரு மாநாடுகளை அப்பப்போ நடத்துவது பற்றி ஆலோசனை செய்து அதற்காக ஆதரவு திரட்டுவதற்காக பூனா சர்வஜனிக் சபை அதனுடைய தூதுக்குழுக்களை டெல்லிக்கும் கல்கத்தாவுக்கும் அனுப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாமல்
இல்பர்ட் மசோதா இருக்கு இல்லையா, 1883 நீதிபதிகள், அதாவது இந்திய நீதிபதிகள் ஐரோப்பிய விசாரிக்க வந்த ரிப்பன் பிரபு கொண்டு வந்த அந்த இல்பர்ட் மசோதா போராட்டத்தில் பூனா சர்வஜனிக் சபை வந்து மிக தீவிரமாக ஆர்வத்துடன் பங்கேற்றது. சட்டமன்ற பொதுப்பணித்துறையில் இந்தியர்களுக்கு பதவிகள் அளித்தல் பற்றிய சீர்திருத்தங்களை இந்த பூனா சர்வஜனிக் சபை வந்து வலியுறுத்தியது. சட்டமன்ற பொதுப்பணித்துறையில் என்னது, இந்தியர்களுக்கு பதவிகள் வழங்கணும், அதில் வந்து சீர்திருத்தங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி பூனா சர்வஜனிக் சபை வந்து வலியுறுத்தியது. கோபாலகிருஷ்ண கோகலே, பாலகங்காதர திலகர் போன்றவர்கள் எல்லாமே இந்த பூனா சர்வஜனிக் சபையில் இருந்து வந்த அரசியல் போராட்ட தலைவர்கள் தான். சரிங்களா, பூனா சர்வஜனிக் சபை பாசறையில் பயிற்சி பெற்ற அரசியல் போராட்ட தலைவர்கள் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே, திலகர் போன்றவர்களாம். பூனா சர்வஜனிக் சபை 1855ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கூடுவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக முன் வந்தது. சரிங்களா, இந்திய தேசிய காங்கிரஸ் கூடுவதற்கான ஏற்பாடுகளை வந்து செய்தது வந்து பம்பாய் ராஜதானி கழகம் வந்து மேற்கொண்டிருக்கும். நம்ம இங்கே பார்த்துருப்போம் பாருங்க, பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரஸ் கூடுவதற்கான ஏற்பாடுகளை பம்பாய் ராஜதானி கழகம் தான் மேற்கொண்டது. இது வந்து முன்னேற்பாடுகள் செஞ்சுருப்பாங்க. சரிங்களா, இந்திய தேசிய காங்கிரஸ் கூடுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய முன் வந்தது பூனா சர்வஜனிக் சபா. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வங்காளத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் வருது. இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வங்காளத்தில் உருவாக்கப்பட்ட சங்கங்கள், அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸுடைய உருவாக்கம் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.